இல்ல பூலோகத்திலே கூடினால் மாபெரும் மக்கள் சபை. இல்ல மாபெரும் மக்கள் சபை எப்பேற்பட்ட சபை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபை. சிறுத்த சபையானாலும் பெருத மனதோடு அமர்ந்திருக்கிறார். ஆமாங்க. ஓட்டு இருந்தாதான் தெற்கு தாட முடியும். ஆமா ஆமா. இல்ல போயிடும். அதனால இந்த சபையினால் இந்த தெய்வ சபையினாடி வருகிற போது நான் யார்? என்ன இது ராணியம்மாள் தான்? ஆமா ஆமா ஆமா. கீழே வைக்கிறத விட மேல வைக்கிறதா இருக்குது. இது எப்பேற்பட்ட சபை? எப்பேற்பட்ட சபை? நீதி. அது பேசக்கூடாது. நீதி. நீதி. நேர்மை. தெய்வ கலாச்சார சபை. இப்பேற்பட்ட சபையினாடிகளால் வருகின்ற போது நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? ஆமா எந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் எனக்கு தெரியுமா? மகாராஜா அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி. உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். காணுகிற தாய் தந்தைமாருக்கு விளக்கமா சொன்னால்தான் தெரியும். அப்படியா? ஆகத்தை தெரிந்து வருகிறேன்.
விளக்கமா நின்று சொல்லுங்க. அப்படியா? மந்திரியாரே, நானும் இந்த சத்திரகுலத்திலே ஈடில்லா சத்திரகுலத்திலே ஆமா பாண்டுமக ராஜனுக்கா முந்தியேறி முந்தியம்மா தேவிக்கா யமதர்மன் அவசிலே யமதர்ம அம்சம் ஆமாங்க ஆவணி மாதம் விருஷிக வருடம் ஆமா உத்திரடா திதி புதன்கிழமை நான் உதிஷ்டன் பெயரோடு நான் பிறந்தேன். உதிஷ்டன் பேர் ஆமா ஆகட்டுங்க. உதிஷ்டன் பேரு பிறந்த உடனே அசரிவாக்கு என்னது தர்மா என்று பட்ட பேர் சூட்டியது. ஆகட்டுங்க மந்திரியாரே, மகாராஜா அது மட்டுமா இப்படி ஆவணி மாதம் விருஷகால ஆமா பரணி நட்சத்திரம் புதன்கிழமை நான் பிறந்து விட்டேன். உதிரத்தோடு பிறந்தாலும் எனக்கு உதிஷ்டன் பேர் வைத்தார். பேர் எப்படி வந்தது? அது எப்படி வந்தாலும் ஆமாங்க மந்திரியாரே, மகாராஜா வேண்டுமா? ஆமா ஆகட்டும். எப்படி என்றால் என் தந்தையாராக பாண்டுராஜன் குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக கானகத்துக்கு வேட்டையாட சென்றிருந்தார். கானகத்துக்கு வேட்டைக்கு போறாரு. ஆமாங்க வேட்டையாடும் திறனா போகும்போது என் தாயாய குந்திதேவியும் இளைய தந்தை தாயாய பாமரதேவியும் போகிறார்களாம். சாமி, நீங்களும் கானகத்துக்கு வேட்டைக்கு செல்கிறீர்கள், நாங்களும் கூட வருகிறோம் என்று சொன்னார்களா. என் தந்தை எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கிறார். ஆனால் பெண்களே, நான் போவது அரிதான கானகம் செல்கிறேன். ஆமாங்க கானகம் போகும்போது பெண்கள் வரக்கூடாது, ஏதான அவயம் வரும், இந்த பல பல மிருகங்களுக்கு அந்த ஆரவாரத்தை கொண்டால் பயந்து கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னாராம். சாமி, நீங்களோ ரதகதுர்க பதாதிகள் 4 வகை சேனையோடு போகும்போது எங்களுக்கு என்ன பயம், நாங்களும் கூட வருவோம் என்று அடம்பிடித்து வந்தார்களாம். சரி என்று சொல்லி என் தாய்மார் இருவரும் அழைத்துக் கொண்டு வேறு எங்க சென்றார்? கானகம் வேட்டையாட சென்றார். தந்தையாராக பாண்டுராஜன் அந்த வேட்டையாட தருணத்திலே அந்த சுரிகவனத்தில் யார் இருந்தார்? யாரு? அமுதந்த மகாமணி வரும் சுனங்கி என்று பெண்ணும் இருவரும் காதல் இன்பத்தில், அதாவது தவக்கோலத்தில் இருந்தார்கள். தவத்தை முடித்து விட்டு அந்த இரவு கேட்கிறார். யாரு? சுனங்கி என்று பெண் கேட்கிறார். சாமி, இன்றோடு நம்ம தவ வாழ்க்கை முடித்து விட்டது. அப்படி என்றால் நாம் இதற்கு மேல் சரச சலப ஆணும் பெண்ணும் சேர்ந்து உல்லாசமா உணர்வு கொள்ளலாம் என்று சொன்னார். யாரு? சுனங்கி. சொன்ன உடனே அமுதந்த மகாமணி தெரிவிக்கிறார். இது பகல் நேரம். பகல் நேரத்திலே பட்ட பகலிலே பட்ட வெளிச்சத்திலே ஒரு ஆணும் பெண் உடலுறவு கொண்டால் அது பாவம் என்று சொன்னார். அப்போது அந்த சுனங்கி என்று பெண் கேட்கிறார். சாமி, நாமல் தான் புணர்ச்சிக்க கூடாது, நம்மளை போல எத்தனை விருங்களை பார்த்தியா? ஆணும் பெண்ணும் புணர்ச்சிக்க சொல்லும் போது அதுக்கோ 5 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கோ 6 அறிவு. அந்த 5 அறிவு புணர்ச்சித்தால பாவம் என்று சொன்ன உடனே அப்படி என்றால் நானும் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு நான் கூடு விட்டு கூட பாயக்கூடிய நம்ம சக்தி தெரியுமே. அப்படி என்றால் நாமளும் மிருகம் போல உருவப்படலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்படி என்று சொல்லும் போது சரி அப்படி ஆகட்டும் என்று சொன்னான். அப்போது கேட்டாரா யாரு? சுனங்கி. சாமி, வெப்பத்திலே சிறந்தது எது என்று கேட்டாராம். அப்ப அமுதந்த மகாமணி தெரிவிக்கிறார். வெப்பத்திலே சிறந்தது பூர்ண பௌர்ணமி என்று, உலகம் போல ஒரே வெளிச்சம். எத்தனை வெளிச்சம் போட்டாலும் இணையாகுமா? சந்திரன் பூர்ண சந்திரன் அன்னைக்கு தான் பௌர்ணமி தான் வெப்ப தடிக்கன்னு சொன்னாராம். அப்படின்னா அழகிலே சிறந்த பறவை எதுன்னு கேட்டாராம். அழகிலே சிறந்த பறவை அன்னப்பறவை என்று சொன்னாராம் அமுதன். அப்படின்னா காமத்திலே சிறந்த மிருகம் எதுன்னு கேட்டாராம். பெண்ணே, காமத்திலே சிறந்த உலகத்திலே உருவம் சிறிதா இருந்தாலும் சிட்டுக்குருவிதான் உலகத்திலே காமத்திலே பெரியது. அப்படி சொல்லும் போது சாமி, நாம இத்தனை நாள் தவ வாழ்க்கையை முடித்துவிட்டு ஓய்வோ ஒரு சிட்டுக்குருவாய் உணர்வு கொள்வது சரியா? அதை விட பெரிய மிருகத்தை பார்த்து சொல்லி சொன்ன உடனே அப்போ ஒரு அமுதந்த மகன் தெரிவிக்கிறார். பெண்ணே, மான் சிட்டுக்குருவியை விட்ட மான், அந்த மானா உருவம் நீ ஒரு பெண்மானாகவும் நான் ஆண்மானா உருவமாறு உணர்வு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு அமுதந்த மகாமணி ஆண்மானாகவும் சுனங்கி என்று பெண் ஒரு பெண்மானாகவும் உருவமாறி காதல் இன்பத்திலே மோகித்து சரத சலபாமா ஆடிக்கொண்டிருந்தார். இது உண்மையான மாறி என்று சொல்லி என்ன செய்தார்? பாலப்பிரயோகம் செய்துவிட்டார். இந்த பாலம் குறித்தவராமல் அமுதந்த மகாமுனிவர் மார்பிலி போய் பட்டுவிட்டு ஆன்மானாக அமுதந்த மகாமுனிவர் மார்பிலி போய் பட்ட உடனே அமுதந்த மகாமுனிவர் சிம்மம் கொண்டு இந்த பாலத்தை பிடிக்கி வாசித்து பார்த்தார். அசுராபுரி வேந்தன் பாண்டு மகாராஜன் அப்படி என்று அந்த பாரதத்தின் விலாசம் இருந்தது. அப்போது பார்த்தார். இந்த பாரத திசையை பார்க்கும்போது என் தந்தையாராக பாண்டராஜன் வில்லு கையுமா இருந்து அப்படியே பாண்டு, உனக்கு நான் என்ன குற்றம் செய்கிறேன்? நானும் என்னுடைய மனைவியும் காதல் இன்பத்திலே மோதித்து உணர்வு கொள்ளும் போது எங்களை பானம் போட்டு மச்சி விட்டாயா பாவி? வீட்டில் இருந்து நீ உன் மனைவி சேர்ந்தது உண்டானால் உன் தலை சுக்குளூராக வெடித்து பிடி சாபத்தை போட்டு விட்டு உயிரை விட்டு விட்டார். ஒருவேளை உயிர் இருந்தால் நான் செய்தது தவறு என்று சொல்லி மன்னித்து கேட்டு
பருவரமாக்கி ஆமாங்க இவர் உயிரை விட்ட உடனே என்ன ஆனது ஆஹா இப்பேற்பட்ட முனிவர் சாபம் நமக்கு வந்து விட்டது அப்படி நேர மனைவிக்கு சென்று பெண்ணே இப்படி நடந்து விட்டது நான் வேட்காத தருணம் ஒரு அமுதல மகாமுனி வரும் சொல்கின்ற பெண்ணும் இருந்தார்கள் மானா இருந்தால் மனிதன் மானாள் என்று தான் பானத்தை போட்டுவிட்டு மனிதனுக்கு தெரியாது சொன்ன உடனே இன்னும் இருந்து நான் உங்களிடத்தை தொடமாட்டேன் ஒருவேளை நான் உங்களிடத்தில் சேர்ந்ததை உண்டானால் என் தலை சுக்குலூரா வெடிச்சிடுமே என்று சொல்லி தனித்தனியாக பண்ணசாலை போட்டு தனியாக தங்கி விட்டார்கள் அசனபுரம் போகவே இல்லை ஒரு நாள் என் தந்தையாராக பாண்டுராஜன் பார்த்தார் தனியாக தன்னந்தனியாக ஒரு பாறை மேல உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாலும் இது யார் பார்த்து விட்டார் தாயாக புத்தி தேவி பார்த்து விட்டார் சாமி இத்தனை நாளாக சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் அழுந்ததில் இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று தாயாக புத்தி தேவி கேட்கும் போது பெண்ணே ஒரு கஷ்டம் வந்து விட்டால் கணவனுக்கு கஷ்டம் வந்தால் மனைவிக்கு சொல்லி அதுக்கு சமாதானம் பண்ணலாம் இல்ல மனைவிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கணவன் சொல்லி சமாதானம் பண்ணலாம் இருந்தாலும் என்ன எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு சேர்ந்தால் தலை சுக்குளூரை வெடித்து விடும் எனக்கோ 2 மனைவிமார் இருந்தும் குழந்தை பெற்றதற்கு வக்கு இல்லை என் அண்ணனும் திருவராஜனுக்கு ஒரு பிறவிக்கூடு கண் தெரியாது என் சிறிய அண்ணனுக்கு விதனுக்கு திருமணம் ஆயிரும் அவனுக்கு திருமணம் எங்களுக்கு பின்னால் இந்த அசலாபுரி ஆள இந்த நாட்டு ஆள ஒரு ஆண் வாரிசு இல்லை நாங்கள் இருந்து விட்டால் எங்கள் இன்னும் தண்ணீரை இறக்க ஈமைக்கடை செய்வதற்கு ஆள் இல்லையே அப்படி புறப்பி கொண்டிருந்தாரா அப்போது தாயாய குதிதேவி தெரிவிக்கிறார் என்ன சாமி நீங்கள் விடை கொடுத்து சம்மதித்தால் குழந்தை பெறக்கூடிய பாகியம் இருத்தில் இருக்குது யாரு என் தாயாய குதிதேவி அப்போது பார்த்தா என் தந்தையார பாண்டு ஆஹா கண்ணில்லாதவனுக்கு கண் வந்தது போலவும் வாய் பேசாதவனுக்கு வாய் வந்தது போலவும் இப்படி ஒரு சந்தோஷம் பிள்ளை இல்லாத பிள்ளை பார்க்க மாதிரி ஒரு சார்ந்த சந்தோஷம் பெண்ணே எப்படி கேட்கும் போது நான் இளவயதாக இருக்கும் போது தூர்வாசனத்தில் படிமலை வேலை செய்து 4 மந்திரக்கல்லை பெற்றிருக்கிறேன் 4 மந்திரக்கல்லை பெற்றிருக்கிறேன் அந்த மந்திரக்கல்லால் எந்த தியாவன் இழுத்து இந்த மந்திரை தூர்வாச மந்திரத்தை உச்சரித்தால் அந்த தியாவனை என குழந்தை பிறக்கக்கூடிய பாகியம் இருக்கு சொன்ன உடனே சந்தோஷம் என்று சொல்லிவிட்டார் உலகத்திலே நீதி வாய்ந்தவன் பொய் சொல்லாதவன் தர்மத்திலே சிறந்தவன் அப்பேற்பட்ட தியாவனித்து ஒரு குழந்தை பெற்ற கூறிட்டு கேட்டார் யார் பேரு முன்னாடி போறா அவர் இந்த பிறகு என் தாயாய் குந்தியை பார்த்தார் உலகத்திலே நீதி வாய்ந்தவன் யார் சாமலாபுரி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய யமதர்மராஜன் எல்லாருக்கும் தங்க சிமாதம் யமதர்மனுக்கோ என்ன சிமாதம் ரத்தின சிமாதம் ஆமா அந்த ரத்தின சிமாதனத்தை ஒரு மயிர்காலால் கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க அந்த சிமாதனத்துக்கு அடியில் ஒரு அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கு தவறி இந்த யமதர்மன் தவறி ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் அந்த மயிர்கால் அருந்து இந்த ரத்தின சிமாதம் அக்னியை விருந்து பஸ்மமாகிவார் மாண்டு போயிருவார் நீதிவாய் நினைக்கும் போதும் ஆவணி மாதம் விருசிகால் வருடம் வரலட்சம் உத்தரராத்திரி புதன்கிழமை என்னை அழகாக என் மனக்கு தாய் என்னை குழந்தையாக பெற்றார் ஒரு கேள்வி ஒரு மணி நேரம் கேள்வி நான் பதில் சொல்லிதான் அப்படி இருந்த போதிலும் உதிரத்தோடு பிள்ளை இல்லாத என்று சொல்லி அந்த உதிரத்தோடு ஓடி வந்து எடுத்த ஆண் குழந்தை புத்திசாலி
யாரும் செய்யாத யாகம் 37 யாகத்திலே சிறந்த யாகம் ராஜசூய யாகம் தியாவர்களால் ஒதுக்கப்பட்ட யாகம் அந்த யாகத்தை நான் செய்தேன் யாருக்காக என் தந்தையாராக பாண்டுராஜன் சுரிய வனத்திலே அகால மரணமடைந்து விட்டார் மரணப்படி போது எனக்கு என்ன வயது எனக்கோ 9 வயது பீமனுக்கோ 7 வயது அர்ஜுனுக்கு 5 வயது நகலசாகாதேவருக்கு 3 வயது நாங்க சின்ன பிள்ளைகள் இருக்கும் போது என் தந்தையாராக பாண்டுராஜன் எப்படி நம்ம ஈமத்திரம் செய்வது எனக்கு தெரியாது அதனால நாங்கள் அதை மறந்துவிட்டோம் என் தந்தை பாண்டுராஜன் குடிவரத்தில் அகால மரணமடைந்த உடனே என் பெரியப்பா சில மந்திரிகளை விட்டு எங்களை அசலாபுரம் வச்சு கொண்டு போனார் அசலாபுரம் பார்த்து போய் பார்க்கிறான் என்ன ஆனது இருந்தவர்கள் பிள்ளை வந்தால் இல்லறம் பாலாகிடுவே சொல்லி எங்களை 7.5 ஆண்டு தீர்த்த யாத்திரை ஓட்டி விட்டான் பாவி ஆகிய ஆமா அந்த வார்த்தையை கேட்டு நாங்களும் 7.5 ஆண்டு தீர்த்த யாத்திரை போனோம் அப்புறம் வந்திருக்கும் போது எங்களுக்கு நாள் பொருந்து கேட்கும் போது குரு பெரியவர்கள் கேட்டார்கள் பாண்டவர்கள் சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து சொல்லும் போது எங்களுக்கு எப்பேற்பட்ட நாட்டை கொடுத்தாங்க எது தெரியாத பூமி எங்களுக்கு பாகமாக கொடுத்தார் அதை நாங்கள் என்ன செய்தோம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இந்திரனால் புதுப்பிக்கப்பட்டு இந்திரனுக்கு யாரு விஸ்வகர்மா அவர் ஒரு மந்திரி இப்போ கட்டட கட்டுறவங்க என்ன பேரு பேசிட்டு அதுக்கு முன்ன கொடுத்துக்காரன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாத்தாவை எப்படி இந்திர பிரசத்தை விஸ்வகர்மா புதுப்பிக்கப்பட்டு அது இந்திர பிரசம் என்று பேருக்கு நாங்கள் சுகசேவம் ஆண்டு ஒரு காலத்திலே நாரதன் சொன்னாங்க தந்தையாராக பாண்டுராஜா தலைக்கலாக வப்பலாக தொங்கிக்கொண்டு இருக்கிறார் நீங்க இந்திர பிரசம் சந்தோஷமா இருக்கிறீர்கள் யாரும் செய்ய முடியாத ராஜசேகம் செய்தது உண்டானால் உன் தந்தை சொர்க்க சேர்வாளர் நாரதன் சொன்னார் நாரதன் வார்த்தை கேட்டு என் மாமா துணை கொண்டு என் தம்பிமார்கள் பலன் கொண்டு திக்கு விஜயம் செய்து என் தந்தையாருக்கு யாரும் செய்ய முடியாத ராஜசேக யாகத்தை செய்தோம் அதனால எனக்கு யாக சக்கரேஸ்வரர் யாக சக்கரேஸ்வரர் அப்படின்னு அதான் நீ அடிக்கிற இவன் பெரிய புளிச்சல் நினைக்கிறாருங்க அது கஷ்டம் ஆமா எப்படி ஜெயராஜ தர்மர் அப்படியோட பட்ட பேரு அது மட்டுமா இந்த யாகத்துக்கு யார் வந்தார்கள் என் பெரியப்பா பிள்ளை யாரு துரியோதனன் அது அவரோட யாரு வந்தா அவருடைய மாமன் எகிரி வந்தவன் காய்ச்சி சோத்துக்கு போயிடுச்சு ஏப்பா ஆம்பளைங்களுக்கெல்லாம் கோமணம் பத்திரம் கொமநாட்டிங்களுக்கெல்லாம் தோப்ப பத்திரம் அந்த கோமணம் போய் தோப்புக்குள்ள தோந்து இருட்டுல பத்திரமா வச்சுக்கோங்க
யாரே ராஜா இப்படி நாங்கள் செய்யக்கூடிய யாருக்கு யார் இருந்தார் என் பெரியப்ப பிள்ளையாரிய துரியோதன் போல திறந்தார் இதை பார்த்தால் நாம கொடுத்ததும் சுண்ணாம்பக்கல் மேடு எருக்கங்காடு காண்டாவனம் இப்பேற்பட்ட நாட்டை இந்திரபிரசவ ஜெகஜோதிய எதிர்க்கிறாரு அப்படி அந்த நாட்டை சுற்றி பார்த்திருக்கிறார் தரை என்று தெரியாமல் தண்ணி என்று தெரியாமல் தரை என்று தண்ணி மேல் கால் வைப்பது தண்ணி என்று தரையில் மேல விழுந்து விட்டார் இதை பார்த்தேன் மனைவியாகிய பாஞ்சாலி நிறுத்தி விட்டார் ஆஹா நம்மளை வரவழைக்க மானபங்கம் செய்துவிட்டாலே எப்படி நாட்டில் நம்ம ஆள வேண்டும் என்று சொல்லி என்ன நினைத்தான் தெரியுமா அவர் மாமாவை எழுதி விட்டு என்ன செய்தார் தமாசா பகடையாளா என்று சொல்லி எங்களை என்ன செய்தான் பகடையாள அழைத்தான் துரியோதனன் சரி பகடை தமாசா ஆளான்னு சொல்லி நாங்க பகடை ஆடினோம் என்ன பகடை ஆடும் போது என்ன ஆட தெரியுமா என்ன எதை இழந்தேன் தெரியுமா மந்திரியாரே நான் நாடு இழந்தேன் Oh,